Hello guys, இந்த வீடியோல நம்ம லீவ் என்கேஷ்மெண்ட் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். லீவ் என்கேஷ்மெண்ட்டை மூணா டிவைட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சர்வீஸ்ல இருக்கும்போது அவங்க லீவ் என்கேஷ்மெண்ட் வாங்கியிருந்தாங்கன்னா அது வந்து ஃபுல்லாவுமே டாக்ஸபிள். எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் ரெண்டு பேருக்குமே வந்து ஃபுல்லி டாக்ஸபிள். ஆஃப்டர் சர்வீஸ் அதாச்சும் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா அவங்க லீவ் என்கேஷ்மெண்ட் வாங்கியிருந்தா அதை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயி அதுக்கப்புறம் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு. கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா அவங்களுக்கு ஃபுல்லி எக்ஸம்டட், அதாச்சும் அவங்க டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை. இதுவே நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாங்கன்னா இந்த 4 கண்டிஷன்ல எது வந்து லீஸ்டோ அதுதான் வந்து எக்ஸம்டட். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ்ட், எவ்வளோ லீவ் என்கேஷ்மெண்டா அவங்க ரிசீவ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் லிமிட் வந்து 25 lakh. நெக்ஸ்ட் 10 monthோட சேலரி. ஃபோர்த் வந்து சர்வீஸ் இயர், அவங்க எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறமா அவங்க வந்து எவ்வளோ லீவ் எடுத்திருக்காங்க இன்டூ ஆவரேஜ் சேலரி. அந்த லாஸ்ட் 10 monthோட சேலரியை 10ஆல டிவைட் பண்ணா நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் சேலரி கிடைச்சிடும். இதுதான் இந்த 4த்துல எது வந்து லீஸ்டோ அதுதான் எக்ஸம்டட் லீவ் என்கேஷ்மெண்ட். அதுக்கப்புறம் ஆஃப்டர் டெத், அவங்க இறந்ததுக்கு அப்புறமா லீவ் என்கேஷ்மெண்ட் வாங்கியிருந்தாங்கன்னா அது வந்து ஃபுல்லி எக்ஸம்டட். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கும் ரெண்டு பேருமே வந்து டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை. இப்ப நம்ம அதர் எக்ஸைஸ் 84 தான் பார்க்க போறோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, மிஸ்டர் விஜயன் அப்படின்றவர் வந்து விகோ லிமிடெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காராம். 23 years 8 months ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா அவர் வந்து ரிட்டையர் ஆகுறாரு. அவர் ரிட்டையர் ஆகும்போது அவருக்கு லீவ் சேலரியா எவ்வளவு தராங்கன்னா 4 lakh தராங்களாம். அவரு ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அவரோட சேலரி எவ்வளோ இருந்துச்சுன்னா 14,000 per monthக்கு அவரு ரிசீவ் பண்ணிட்டு இருந்தாராம். அவரு வந்து ஒரு வருஷமும் அவர் வந்து 40 days லீவ் எடுத்துக்கலாம். அவரோட சர்வீஸ்லயே அவர் வந்து 4 months தான் வந்து லீவ் எடுத்திருக்காராம் மொத்தமா. இப்போ அவரோட டாக்ஸபிள் லீவ் சேலரிய கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இவர் வந்து ஒரு நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா தான் லீவ் என்கேஷ்மெண்ட் வந்து ரிசீவ் பண்றாரு. இதோட ஃபார்மேட் வந்து பர்டிகுலர்ஸ் ருபீஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவல் லீவ் என்கேஷ்மெண்ட். எவ்வளவு அவரு லீவ் என்கேஷ்மெண்டா ரிசீவ் பண்ணிருக்காருன்னா 4 lakh. இத வந்து நம்ம அவுட்டர் காலம்ல போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து மைனஸ் எக்ஸம்ஷன். ஃபர்ஸ்ட் எக்ஸம்ஷன் என்னது? ஆக்சுவல் லீவ் என்கேஷ்மெண்ட். எவ்வளோ லீவ் என்கேஷ்மெண்டா ரிசீவ் பண்ணிருக்காருன்னா 4 lakh இன்னர் காலம்ல போட்டுக்கோங்க. செகண்ட் வந்து மேக்ஸிமம் லிமிட். மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோனா 25 lakh. தேர்ட் வந்து ஆவரேஜ் 10 months சேலரி. அவர் ரிட்டையர் ஆகுற டைம்ல 14,000 சேலரியா ரிசீவ் பண்ணிருக்காரா, 10 months சேலரி நம்ம எடுத்துக்கணும். ஸோ இன்டூ 10. இங்க வந்து நம்ம டிவைட் பண்ணி காமிக்க தேவையில்ல. 10ஆல 10 months சேலரி மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். இன்டூ 10 பண்ணோம்னா நம்மளுக்கு 1,40,000 கிடைக்கும். ஃபோர்த் வந்து என்னது? சர்வீஸ் இயர் மைனஸ் அவைல்டு இயர் இன்டூ ஆவரேஜ் சேலரி. மொத்தமா அவரு எவ்வளவு இயர்ஸ் சர்வீஸ் பண்ணிருக்காருன்னா 23 years. இங்க வந்து மந்த்ஸ நம்ம எடுத்துக்க தேவையில்லை. மைனஸ் அவைல்டு இயர்ஸ், எவ்வளோ இயர்ஸ் வந்து அவரு லீவ் எடுத்துக்கிட்டாருன்னா 4 months, so 4. நெக்ஸ்ட் வந்து இன்டூ ஆவரேஜ் சேலரி. ஆவரேஜ் சேலரி எவ்வளோனா 10 monthோட சேலரி 1,40,000 டிவைடட் பை 10. 10ஆல டிவைட் பண்ணாதானே நம்மளுக்கு ஆவரேஜ் சேலரி கிடைக்கும். ஸோ இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 14,000. இதுதான் ஆவரேஜ் சேலரி. 23 minus 4 பண்ணோம்னா நம்மளுக்கு 19 கிடைக்குமா? 19 into 14,000 பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 2,66,000 கிடைக்கும். இப்போ இந்த 4த்துல எது வந்து லீஸ்ட் அமௌண்ட்டோ அதுதான் எக்ஸம்டட். இந்த 4த்துல எது லீஸ்ட்? 1,40,000 அதுதான் எக்ஸம்டட் லீவ் என்கேஷ்மெண்ட் அமௌண்ட். இப்ப நம்மள டாக்ஸபிள் லீவ் என்கேஷ்மெண்ட் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஆக்சுவல் லீவ் என்கேஷ்மெண்ட்ல இருந்து எக்ஸம்டட் லீவ் என்கேஷ்மெண்ட்டை மைனஸ் பண்ணணும்.
மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு டாக்ஸபிள் லீவ் என்கேஷ்மெண்ட் கிடைச்சிடும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 2,60,000 கிடைக்கும். இதுதான் வந்து டாக்ஸபிள் லீவ் என்கேஷ்மெண்ட். இப்ப நம்ம வந்து அதர் எக்ஸசைஸ் 87 தான் பார்க்க போறோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா மிஸ்டர் கோபாலன்றவரு 39/2024ல ரிட்டையர் ஆகுறாரு. 20 இயர்ஸ் வேலை பார்த்ததுக்கு அப்புறமா அவர் வந்து லீவ் என்கேஷ்மெண்டா 12 மந்த்ஸுக்கு 48,000 ரிசீவ் பண்றாரு. அவரோட ஓனர் வந்து என்ன பண்றாங்க 1.5 months வந்து ஒரு வருஷமும் லீவ் தராங்க. நெக்ஸ்ட் அவரு ஆல்ரெடி எவ்வளோ மந்த்ஸ் லீவ் எடுத்திருக்காருன்னா 18 months லீவ் எடுத்திருக்காராம். 2023 to 24ல அவரோட சேலரி வந்து 3,000 இருந்திருக்கு. 1/4/2024ல இருந்து அவரோட சேலரிய அதிகப்படுத்திருக்காங்க. எவ்வளோனா 4,000 per monthக்குன்ட்டு. இப்போ இவரோட டாக்ஸபிள் லீவ் என்கேஷ்மெண்ட்டை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இந்த கொஸ்டின்லயும் இவர் வந்து ஒரு நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அதுக்கப்புறமா இவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா தான் லீவ் என்கேஷ்மெண்ட் ரிசீவ் பண்றாரு. டாக்ஸபிள் லீவ் என்கேஷ்மெண்ட் கண்டுபிடிக்கணுமா? அதோட ஃபார்மேட் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் லீவ் என்கேஷ்மெண்ட். எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காருன்னா 48,000. இது கூட மைனஸ் எக்ஸம்ஷன். ஃபர்ஸ்ட் என்னது ஆக்சுவல் லீவ் என்கேஷ்மெண்ட் எவ்வளோனா 48,000. இதை இன்னர் காலம்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் வந்து மேக்ஸிமம் லிமிட். மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோனா 25 lakh. தேர்ட் வந்து ஆவரேஜ் 10 months salary. கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க 2023ல இருந்து 24 வரைக்கும் அவரோட சேலரி வந்து 3,000 அப்படின்னு கொடுத்திருக்காங்களா. 1/4/2024ல இருந்து அவரோட சேலரி வந்து 4,000 சொல்லிருக்காங்க. அவரு ரிட்டையர் ஆகுறதுக்கு முன்னாடி இருக்க 10 months சேலரியை தான் ஆவரேஜ் சேலரியா எடுத்துப்போம். அவர் எப்போ ரிட்டையர் ஆகுறாருன்னா 30 செப்டம்பர் அப்போ ரிட்டையர் ஆகுறாரு 2024ல. அப்போ ஏப்ரல் 1ல இருந்து 30 செப்டம்பர் வரைக்கும் எத்தனை மாசம்? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 6 months. ஸோ 4,000 into 6 மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 24,000 கிடைக்கும். 10ல 6 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 4. இந்த 3,000ஓட 4 மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 12,000 கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 36,000 கிடைக்கும். இதுதான் ஆவரேஜ் 10 months salary. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் சர்வீஸ் இயர் மைனஸ் அவைல்டு இயர் இன்டு ஆவரேஜ் salary. அவரு எவ்வளோ இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காருன்னா 20 years ஒர்க் பண்ணிருக்காரு. எவ்வளோ மந்த் அவர் லீவ் எடுத்திருக்காருன்னா 18 months எடுத்திருக்காரு. இன்டு ஆவரேஜ் சேலரி வந்து எவ்வளோ 36,000. அதை 10ஆல டிவைட் பண்ணிக்கணும். இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிடுமா. பேலன்ஸ் 3,600. இதுதான் அவரோட ஆவரேஜ் சேலரி. இப்போ 20 minus 18 பண்ணோம்னா 2 into 3,600. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 7,200 rupees கிடைக்கும். இப்போ இந்த 4த்துல எது வந்து லீஸ்டோ அதுதான் எக்ஸம்டட் லீவ் என்கேஷ்மெண்ட் அமௌண்ட். இந்த 4த்துல எது லீஸ்ட் 7,200. இதுதான் வந்து எக்ஸம்டட் லீவ் என்கேஷ்மெண்ட். இப்போ நம்ம டாக்ஸபிள் லீவ் என்கேஷ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஆக்சுவல் லீவ் என்கேஷ்மெண்ட் ரிசீவ்டையும் எக்ஸம்டட் லீவ் என்கேஷ்மெண்ட்டையும் மைனஸ் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 40,800 rupees கிடைக்கும். இதுதான் வந்து டாக்ஸபிள் லீவ் என்கேஷ்மெண்ட். Thanks for watching.